இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்படி கால் அமர்த்தி விடும்போது அப்படியே மெய் மறந்த மாதிரி இருக்கு பூமி. நான் அப்படியே டீப் ஸ்லீப்புக்கு போக போறேன். என்னடி பழச ஏதாவது ஞாபகம் வருதா? இந்த அப்புறவா எதையும் வச்சுக்க மாட்டா, எல்லாத்தையும் வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுத்துருவா. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? சோபா சந்திரா மாதிரி இன்னைக்கு ராத்திரி வந்து என் பொண்ணு பேர்ல மொத்த சொத்தையும் எழுதி வைக்க சொல்லுவல்ல? சொல்றேன். எப்படி? நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்றேன். இந்த மொத்த சொத்தையும் நட்சத்திரா பேர்ல அவ பர்த்டேக்காக எழுதி கொடுங்கன்னு நீ ஐ மீன் உனக்குள்ள இருக்கிற அந்த சோபா சந்திரா சொல்லணும். அதை கேட்டு அவர் உடனே எழுதி கொடுத்துடணும். அப்படி எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோ, இந்த வீடியோவை நான் மாமா கிட்ட காட்டுவேன். சோபா சந்திரா மாதிரி இன்னைக்கு ராத்திரி வந்து என் பொண்ணு பேர்ல மொத்த சொத்தையும் எழுதி வைக்க சொல்லுவல்ல? நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடலாம் நினைச்சிட்டியாடி? நாங்க வரலாமா? ஆண்டி, நீங்க எங்க வருவீங்களா? நாங்க வரோம் பூமி. உனக்கு மனசார ஒரு வாயை ஊட்டி விட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறேன். வர வேண்டான்னு சொல்லாதம்மா. அதாவது நான் உள்ளெல்லாம் வரமாட்டேமா, நான் வெளியிலே இருந்துக்கிறேன். நீ வெளியில வந்தேன்னா உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அந்த திருப்தியோட நான் போறேம்மா. பூமி, என்னாச்சு? என்னாகுமோ ஏதாகுமோன்னு நீ பயப்படுறியம்மா? எல்லாரும் அந்த நேரத்துல தூங்கிருப்பாங்கல்ல, யாரும் பார்க்க மாட்டாங்கம்மா. நீ பயப்படாத. என்ன தயவு செஞ்சு வராதன்னு மட்டும் சொல்லாத பிளீஸ்மா. நான் வரேம்மா, உடனே கிளம்பி வரேன்.
எப்படி இருக்க பூமி? நல்லா இருக்கியா? நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேம்மா. நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் ஆண்டி. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கும் கூட சேம் ஃபீலிங். அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா எங்க வீட்டுக்கு வராம இங்க வந்துட்டல, அதான். எங்க எல்லாருக்கும் ஒரே ஃபீலிங் தான் சொல்ல வந்தேன். நீ எதுக்கு வீட்டுக்கு வரலன்னு எனக்கு தெரியல. இங்க எதுக்கு இருக்கணும்னு நீ நினைக்கணும்னு எனக்கு புரியல. யாரோ கூட்டிட்டு போனாங்கன்னு கைய புடிச்சுக்கிட்டு சின்ன குழந்தை மாதிரி எதை பத்தியும் யோசிக்காம வந்துட்ட. சாப்பிடுமா. நான் யாரு ஆண்டி? என் மேல நீங்க இவ்ளோ பாசத்தை கொட்டுறீங்க. நாமெல்லாம் ஒண்ணுதானே சொல்லிட்ட, இப்ப ஏமா இப்படி பிரிச்சு பாக்குற? நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி, எங்க குடும்பத்தை காப்பாத்தி கொடுத்த தேவதம்மா. சாப்பிடு.